உங்கள் கண்ணுக்கு முன்னால் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு, இன்னொரு புறம் உங்கள் உதவியை கேட்கும் ஒரு அறிமுகமான நபர். உங்கள் முதல் தேர்வு உதவி செய்வதாக இருக்கலாம். ஆனால் எலிக்கு என்ன இருக்கும்? இதோ ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு கண்டுபிடித்த உண்மை. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எலிகளின் நடத்தை பற்றிய ஒரு ஆய்வு நடந்தது. ஆராய்ச்சியாளர்கள் எலிகளுக்கு ஒரு சோதனை வைத்தனர். ஒரு கூண்டில் எலி ஒன்றை அடைத்து வைத்தனர். அந்த எலிக்கு பழக்கமான பிற எலிகள் அந்த கூண்டிற்கு வெளியே இருந்தன. இப்பொழுது வெளியில் இருந்த எலிகளின் கண் முன்னால் 2 கூண்டுகள். ஒரு கூண்டில் அடைப்பட்ட எலி, இன்னொரு கூண்டில் நிறைய சாக்லேட்கள். கூண்டின் கதவை திறக்க அந்த எலிகளுக்கு தெரியும். இப்பொழுது எந்த கூண்டை அந்த எலிகள் முதலில் திறந்தன? எலிகள் தங்கள் நண்பன் பூட்டப்பட்டிருந்த எலி கூண்டை தான் முதலில் திறந்தன. அது மட்டுமல்ல, சாக்லேட்டையும் அந்த எலியோடு பகிர்ந்து கொண்டன. இதற்கு காரணம் ஆக்சிடோசின் என்கிற ஹார்மோன் தான். பரிவு, நம்பிக்கை, சமூக பிணைப்பு போன்ற உணர்வுகளை தூண்டிவிடும் இந்த ஹார்மோன் தான் எலிகளின் இந்த நெஞ்சை தொடும் நடத்தைக்கு காரணம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கிறது. இந்த ஆய்வுகள் பல முறை பல கட்டங்களில் நடத்தப்பட்டிருக்கின்றன. முந்தைய ஆய்வுகளில் எலிகள் மற்ற எலிகளை காப்பாற்றின. ஆனால் அது அந்த எலியுடன் விளையாடுவதற்காகவா அல்லது உண்மையில் அதன் கஷ்டத்தை பார்த்துதான் காப்பாற்றுகிறதா என்று ஒரு கேள்வி இருந்தது. அதை தெளிவுபடுத்திக் கொள்ளதான் சமீபத்திய ஆய்வில் மேலும் ஒரு புதிய சோதனை நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் ஒரு எலி தண்ணீரில் தத்தளிக்கப்படுவதை பார்த்த மற்றொரு எலி அதனுடன் நேரில் பழகும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஒரு சங்கிலியை இழுத்து கதவை திறந்து சக எலியை காப்பாற்றியிருக்கிறது. காப்பாற்றப்படும் எலி இந்த எலியோடு தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அதன் வேதனையை கண்டு பரிவோடு அதற்கு இந்த எலி உதவி இருக்கிறது. இதன் மூலம் எலிகள் எந்த கைமாறும் எதிர்பாராமல் மற்றவரின் துன்பத்தை போக்க உதவும் பரிவு குணம் கொண்டவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்த முறை ஒரு எலியை பார்க்கும் பொழுது நமக்கு அதனுள்ளே இருக்கும் பரிவும் நினைவுக்கு வரும் என்பதுதானே உண்மை. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Let nature live.